அம்மா என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? செல்லு பார்க்குறியா? ஜாலி தான் உனக்கு. ஜாலியாக சாப்பிட வேண்டியது, ஜாலியாக டிவி பார்க்க வேண்டியது, செல்லு பார்க்க வேண்டியது, 6 மணியான ராமாயணம் பார்க்க வேண்டியது, 7 மணி 1 ராமாயணம் பார்க்க வேண்டியது. 7 மணி ஏன் ராமாயணம் பார்க்குறியா? உனக்கு கொழுப்புமோ? உனக்கு என்ன பண்ணுவ? நிறைய கொழுப்பு. சரி, சோறாக்கி சாம்பார் வச்சு கீரை வணிக்கு வச்சிருக்கேன். மதியானத்துக்கு தயிர் இருக்கு, போதில்ல. அது சொல்ல மாட்டேன். ரகசியம் ரகசியம் ரகசியம். இல்ல, முள்ளங்கி சாம்பார். முருங்கை சாம்பார் இல்ல, நீ காயை விட்டுட்டு சாம்பார் மட்டும் சாப்பிடு. அப்புறம் என்ன சொல்ல வந்தேன்? நான் கடைக்கு போறேன். தூரம் வாடகைக்கு போயிட்டேன், அதனால நான் கடைக்கு போறேன். பத்திரமா இரு, சேஃபாரு. அப்புறம் நாய்க்குட்டி துணைக்கு வச்சுக்கோ. வீட்டுக்குள்ள போய் படுக்கும் போது கதவை தாள் போட்டுக்கோ, சரியா? பத்திரமா இரு. நேற்று நைட்டு மழை வந்துச்சு போல. ஏமா ஹாஸ்பிட்டல் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டியா? திவ்யா எடுத்து கொடுத்துட்டா? சரி, இதெல்லாம் கொண்டு உள்ள வச்சுட்டேன். இப்போ வீட்டுக்குள்ளே போறியா? சரி, பத்திரமா இரு, சரியா? தண்ணி என்ன இப்படி தண்ணி ஊற்றி வச்சுக்கிறீங்க? வாசல் வச்சனே சளுக்கு செய்யணும் வலிக்கு விட்டு சொன்ன நேரம் விழுந்தனா. இங்கே பாரு, இங்கே தான் தண்ணி இருக்க மாட்டேங்குது. மிதிச்சு மிதிச்சு தெரியலம்மா, தண்ணி செஞ்சிருக்க மாட்டேங்குது. வலிக்கிட்டு போகுது. நீ ஒரு நிமிஷம், நான் மாப்பு எடுத்து போட்டு தொடச்சிட்றேன். அப்புறமா வருவியாம்மா? போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார். பாருங்க, நல்லா மணக்கு மணக்கு முள்ளங்கி சாம்பார். அது பத்தாததுக்கு இது செங்கீரை பொரியல். முதலே செஞ்சுட்டேன், காமிக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். செங்கீரை பொரியல், அது போக தயிர் இருக்குது, ரசம் கொஞ்சம் இருக்குது. எல்லோரும் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார், செங்கீரை பொரியல். அப்புறமா நான் கடைக்கு கிளம்பிட்டேன். கொஞ்சம் அடுப்பிட்டுலாம் அப்படி இப்படி கிடக்குது. எங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது பாருங்கள், இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணிக்குவாங்க. நான் இருந்தேன்னா நாங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். எதை தொட்டால் வேலை வீட்டுக்குள்ள பொம்பளைங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மறக்காமல் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. நான் குளிச்சாச்சு, கிளம்பியாச்சு, கடைக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்கவுங்க வேலையை பார்க்குறதில்ல, மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் பார்க்குறதே ஒரு வேலையாக இருக்காங்க. என்னம்மா?